ராஜா, என்ன பார்க்க நீ வந்த முதல் மனிதன் நீ இல்ல. ஆனா என்ன மீண்டும் மீண்டும் பிடிக்க வரப்போற ஒரே மனிதன் நீதான். நீ யார் என்னன்னு எனக்கு தேவையில்லை. என் கடமை உன்னை எடுத்து செல்லறது. பயம் இல்லாம பேசுற. பயம் இல்லாத ராஜா ராஜா இல்ல, அவன் சாபம். உன் தோல்ல ஏறினா நீ பேசக்கூடாது. பேசினா நான் மறுபடியும் இந்த மரத்துக்கே வந்துருவேன். நான் பேசாம இருந்தா நீ ஓட முடியாது. அப்ப ஆரம்பிக்கலாம் ராஜா. அந்த முதல் சந்திப்பில் போர் மன்னா, இந்த கதையை கேட்டா உன் தர்மம், உன் தைரியம் இரண்டையும் சோதிக்க போறேன். 3 நண்பர்கள், ஒரே உயிர். அறிவு, வீரியம், நம்பிக்கை. பெண் உயிர் பிழைத்தாள், காதல் பிறந்தது. யார் உண்மையான கணவன்? உயிர் திரும்பும் வரை காத்தவன் அவன்தான் கணவன். நீ பேசிட்ட மன்னா, அதான் விதி. ஒவ்வொரு முறையும் நீ தப்பிச்சாலும் ஒவ்வொரு முறையும் நான் திரும்பி வருவேன். நீ என்ன தூக்கிட்டு போகல், உன் தீர்ப்புகளையே தூக்கிட்டு போறா. நீதிய தெரிஞ்ச ராஜா மௌனம் காக்குறது அரியணைக்கு துரோகம். உண்மை பேசினா உயிர் போகும், மௌனம் காத்தா உலகம் சிரிக்கும். இப்ப நீ யார் பக்கமே ராஜா? உலகம் சிரிச்சாலும் பரவாயில்ல, நீதி எழுதா ராஜா வாழ மாட்டான். அப்படின்னா சொல்லு. சட்டமா பெரியது, தர்மமா பெரியது, இல்ல ராஜாவின் மௌனமா பெரியது? சட்டம் கண்ணு மூடினா தர்மம் பேசணும், தர்மம் மௌனமானா ராஜாவே பேசணும். இப்ப புரிஞ்சுது. நீ ராஜா கிடையாது, நீயே நீதிதான். அரியணை அதிகாரம் தரும், நீதிதான் ராஜாவை உருவாக்கும். இனிமேல்தான் இந்த வேதாள ஆட்டம் தொடரும்.